அடிக்காசி சீரியல்ல மனோஜை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு உங்க அம்மா விஜயா மனோஜை போட்டு அடிக்கிறாங்க. ரோகிணியும் அழுதுகிட்டே ஆண்டி அவர் அடிக்காதீங்க, அவரும் தானே ஏமாந்து போயிருக்காரு, நம்ம கிட்டயும் அவர் போய் சொல்லிட்டாரு, அவர் அடிக்காதீங்க ஆண்டிங்கிறாங்க. விஜயாவும் முத்து இருக்கானேன்னு அப்படிலாம் இல்லம்மா, எவ்வளவு தைரியம் வந்திருக்கு, எங்கேயோ போய் ஏமாந்துட்டு வந்திருக்கு, பணமும் போச்சேம்மான்னு கத்துறாங்க. சுதியும் தன்னோட பங்குக்கு என்ன மனோஜ், இந்த வீட்டுல அதிகமா படிச்சவர் நீங்க தான், நீங்க போய் ஏமாந்துட்டு வந்துட்டீங்களே, நான் இப்படி நான் உங்களை நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாங்க. விஜயாவும் கோவப்பட்டு இந்த பெற்றதுக்கு நான் தான் ஏதாச்சும் பண்ணிக்கணும், எப்படியோ போய் தொலைன்னு கோவமா இருக்கிற மாதிரி உள்ள கிளம்பிடுறாங்க. அண்ணாமலையும் தன்னோட பங்குக்கு அவர் அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. மீனா முத்து கிட்ட இங்க எனக்கு ஏதோ மனோஜ் அந்த நகையை எடுக்காதபடி தான் தோணுது, இப்படி இருந்தா உங்க அம்மா அவ்வளவு போட்டு அடிச்சிருக்க மாட்டாங்க, அம்மா கோவப்பட்டு நான் இப்பதான் பாக்குறேன், இதுக்கு முன்னாடி அவங்க அடிச்சிருக்காங்களான்னு கேட்க முத்துவும் எனக்கு தெரியல மீனா, எல்லாரும் முன்னாடி அவன் அடிக்க மாட்டாங்கன்னா தனியா நிறைய வாங்கியிருப்பான், எனக்கு இப்ப கூட அந்த மனோஜ் மேலதான் சந்தேகமா வருது, வந்தா கண்டிப்பா ஏதோ தில்லு முள்ளு பண்ணியிருக்கான், அவங்க அம்மா அவனை காப்பாத்துறதுக்காக தான் நைஸா அவனை அடிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க, நீ கூட பாரு அவனை அடிக்கும் போது இவங்க தான் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க, எனக்கு ஏதோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு, எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறேங்கிறாரு. தன்னோட ரூமுக்கு போன ரோகிணி மனோஜ் கிட்ட, மனோஜ் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அம்மா கிட்ட மட்டும் எல்லாத்தையும் ஒப்பிக்கிறல, கிட்ட ஏன் இப்படி பண்ண மாட்டேன், ஏமாந்துட்டே சரி மீனோட நகை நீ தான் எடுத்த உண்மையை சொல்லுன்னு சொல்ல கொஞ்சம் ஆமா ரோகிணி நானும் அம்மாவும் சேர்ந்தா இப்படி பண்ணோம்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ரோஹிணி அழறாங்க. இந்த முத்து சாதாரணமாவே ரொம்ப பேசுவான், இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது இவ்வளவு சும்மாவே விட மாட்டான், அம்மாவும் பையனும் சேர்ந்து என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கோவப்படுறாங்க. என்கிட்ட நீ சொன்ன விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, இல்லாம நீ மறைச்சிருன்னு ரோகிணி மனோஜ் கிட்ட சத்தியம் வாங்கிடுறாங்க. முத்து மனோஜோட ஃப்ரெண்டை பார்க்கலான்னு பார்க்க போய் அவர்கிட்ட கடன் வாங்குற மாதிரி கேட்டு, மனோஜ் இங்க வந்தானா உங்ககிட்ட ஏதாவது கடன் வாங்கினான்னு கேட்கறாரு. அவரோட ஃப்ரெண்டோ இல்லையே மனோஜ் பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சு, கடைசியா என்கிட்ட 1 லட்சம் வாங்கினது தான், 4 லட்சம் அவனுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்ல அப்பதான் முத்துக்கு உண்மை தெரியுது, மனோஜ் அப்பயும் போய் சொல்லியிருக்கான், இப்போ நம்ம நகையை அவன் தான் கை வச்சு எடுத்திருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது, எப்படியாச்சும் உண்மையை வாங்கணும்னு மீனா கிட்ட மனோஜோட ஃப்ரெண்டை பார்த்து பேசின விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட மீனாவும் எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னா வெத்தலையில மை போட்டு யார் நகை எடுத்தான்னு கண்டுபிடிச்சிருவாரு, இப்படி வேணா பண்ணலாமாங்கன்னு கேட்க தூவன் வெத்தலை மேட்ரு வேணா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு ஒரு கடையில எலுமிச்சை வாங்கி அதுக்கு குங்குமம் விபூதியெல்லாம் அடிச்சு இதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தவர் எல்லாருக்கிட்டையும் இந்த எலுமிச்சையை காமிச்சு, நான் ஒரு சாமியார் பார்த்து அவர் தான் எனக்கு இந்த எலுமிச்சை பழத்தை கொடுத்தாரு, யார் நகையை எடுத்தாங்களோ வேண்டிக்கிட்டு இந்த எலுமிச்சை பழத்தை வீட்டில் வச்சா யாருன்னு இதுவே காமிச்சு கொடுத்துரும், உங்களுக்கு ஒரு பக்கம் வாய் கோணிக்கும், இதிலே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி விஷயத்த சொல்ல இதை கேட்ட மனோஜும் விஜயாவும் அதிர்ச்சி ஆறாங்க. இதான் இன்னைக்கு எபிசோட நடந்தது.